வணக்கம். ரைட்டர் காசி தினகர். இந்த டிஎம்ஏ சேனலில் படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதுவது எப்படி அப்படிங்கிறத நாம் ஃப்ரீயாக உங்களுக்கு நிறைய விதமான பயிற்சி நான் கொடுக்க போகிறேன். ஏற்கனவே முதல் எபிசோடில் நம்ம ஜெனரலாக என்னை பற்றி கொஞ்சம் பேசினேன். அதனால் உங்களுக்கு பாடங்கள் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்லோவாக போகும். என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, கதை வேறு திரைக்கதை வேறுங்கிறத தெளிவாக சொன்னேன். திரைக்கதைங்கிறது உங்களுக்கு தெரியும், விஷுவலாக நம்ம படத்தில் காட்டுறது தான் ஸ்க்ரீன் பிளே. இந்த ஸ்க்ரீன் பிளேங்கிறது சினிமாவில் அதை ஆழமாக கற்றுக்குங்க அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ ஸ்க்ரீன் பிளேயில் அந்த முதல்ல நம்ம பார்த்த அந்த நெஞ்சில் ஒரு ஆலயத்தை எதுக்காக அந்த படத்தை சொன்னீங்கன்னு கமெண்ட்டில் சில பேர் கேட்டாங்க. சார், நீங்கள் பயிற்சி நான் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே ஒரு படத்தை பற்றி சொல்கிறீங்களே, அந்த படத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். அதுக்கு பதில் சொல்லிவிட்டு நம்ம அந்த பாடத்தை தொடருவோம். அதில் நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் டைரக்டர், மிகப்பெரிய டைரக்டர் ஸ்ரீதர், கல்யாண பரிசுலாம் பண்ண அவருக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போது காமெடியில் மட்டும்தான் சித்ராலயா கோபுன்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். ஒழிய காதலிக்க நேரம் இல்லை மாதிரி படத்தில் அவர் பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் தான், பாலச்சந்தருக்கெல்லாம் முன்னால். அதே மாதிரி பின்னால் ஏபி நாகராஜனை பற்றி பேச போகிறோம், கேஎஸ் கோபாலகிருஷ்ணனை பற்றி பேச போகிறோம். நம்ம தமிழ் படத்தை மட்டுமே சொல்லாமல் உங்களுக்கு வேற்றுமொழி படங்களையும் நான் சொல்ல போகிறேன். பெங்கால் படம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இங்கிலீஷ் மூவிஸ், ஃப்ரெஞ்சு, ஜெர்மனி, அப்புறம் கொரியன், ஹிந்தி, இதில் மாதிரி உள்ள எல்லா படங்களினுடைய ஹைலைட்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிளேயினுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அந்த படம் ஏன் ஓடுச்சு, அதே நேரத்தில் சில படங்கள் அருமையான படமாக இருந்தும் நல்லா இருந்து நீங்கள் ரசித்தா கூட அது ஏன் போகலங்கிறதுக்கு உண்டானதை நம்ம ஆராய போகிறோம். அந்த நெஞ்சில் ஒரு ஆலயத்தை நான் சொன்னதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, அந்த கதையை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு 3 கதாபாத்திரத்தை தான் மெயினாக வச்சுக்கிட்டாங்க அவங்க. ஒரு காதலி, அவள் காதலிச்சு கைவிட்ட ஒரு காதலன், 2 பேருக்கு ஒரு பிரிவு ஏற்பட்ட ஒரு காதலன், அவளுடைய கணவன். அவன் ஆஸ்பத்திரிக்கு வரும்போது கேன்சர் பேஷண்ட்டு, அவனை எப்படி அந்த டாக்டர் அவன் தன்னுடைய காதலை 2 பேரும் வெளிப்படுத்தாமல் எப்படி அவனை காப்பாற்றுறாங்க. அவர் காப்பாற்றிட்டு ட்விஸ்ட்டு சொன்னேன். அவர் பேஷண்ட்டு ஜெயிச்சிட்டாங்க, பேஷண்ட்டு காப்பாற்றப்பட்டார், பேஷண்ட்டு குணமாயிட்டார், ஆனால் டாக்டர் இறந்துட்டாருங்கிறது ஒரு ட்விஸ்ட்டு. இப்போ அந்த கதையினுடைய கதாபாத்திரமே மொத்தம் 3 தான். அந்த 3 கதாபாத்திரத்துக்குள்ளே ஒரே இடத்த வச்சுக்கிட்டு அந்த காலத்திலேயே 1962லேயே ஒரு அருமையான ஒரு கதையை அமைக்கும்போது, திரைக்கதை அமைக்கும்போது, நீங்கள் எடுத்துக்கொண்ட கதையில் திரைக்கதைன்னு நீங்கள் டீப்பாக போகும்போது வெறுமன மேக்கிங், அதெல்லாம் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா, மேக்கிங் 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 அப்படின்னுட்டு இன்றைக்கி தெரியாமல், சினிமாவை பற்றி ஸ்க்ரீன் பிளே நாலேஜ் இல்லாமல் மேக்கிங்கை பிடிச்சிக்கிட்டே தொங்கிக்கிட்டு இருக்கிற இயக்குநர்களை மட்டுமே நான் ஒரு 50 பேரை நான் பார்த்துருக்கேன். இளம் இயக்குநர்கள் என்கிட்ட கதை சொல்லுவாங்க, நான் டிஸ்கஷன் போயிருக்கேன். மேக்கிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உட்காந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கொஞ்சம் டைரக்ஷன் சைடும் நம்ம உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ நான் உட்காந்து இதை எடுக்கிறேன், இது உங்களுக்கு மிட் ஷாட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அல்லது கொஞ்சம் இன்னும் தள்ளி போனால் கேமரா பண்ணால் லாங் ஷாட், இன்னும் டைட்டாக வச்சிங்கன்னா க்ளோஸ்அப், இந்த பக்கம் வச்சா ப்ரொஃபைல், எனக்கு பேக்கில் வச்சு அங்கேருந்து யாராவது பேசுனாங்கன்னா என்னுடைய சஜஷனில் அவங்களுடைய க்ளோஸ்அப், இப்படியெல்லாம் மேக்கிங்கில் பின்னால் டைரக்ஷன் சைடு நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன். இப்போ இதுவே நான் நடந்து உட்காடுறேன்னு வைங்க, நான் நடந்து உட்காரும்போது உடனே என்கிட்ட கேமரா அப்படி பேனிங்கில் நான் உட்கார்றது எடுக்கலாம், அல்லது ஒரு எம்டி சேரை காமிச்சு அதில் ஃப்ரேமில் அப்படி உட்காரலாம், அல்லது கேமரா பேனிங் இல்லாமல் கேமரா ஒரு ஃப்ரீயாக ஒரு கேமரா இதே மாதிரி ஒரு ஷாட்டை வச்சு எம்டி சேரில் நான் அப்படி என்ட்ரு ஆகி உட்காரலாம். இது பின்னால் நான் சொல்கிறேன், லெஃப்ட் ரைட் என்ட்ரி, லுக்கு, அதெல்லாம் பற்றி நம்ம டைரக்ஷன் சைடும் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச பயங்கரமான டிப்ஸு, ரொம்ப உபயோகமான டிப்ஸு சொல்ல போகிறேன். இப்போ இதுதான் மேக்கிங். இதை நீங்கள் ஒரு சீனாக எழுதுறீங்க, அப்படி இப்போ பாடம் சொல்லிக் கொடுக்கும் வாத்தியார் உட்காருகிறாருன்னா, இன்றைக்கி உள்ளவங்க எப்படி எழுதுகிறாங்கன்னா, உடனே இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது, பின்னால் இருக்குது, அந்த இடத்துல துணி காய போட்டிருக்கு, அங்கே ஒரு கம்பி இருக்குது, அவர் மஞ்சள் சட்டை போட்டிருக்காரு, அவர் ஒரு சேரில் உட்கார்றாரு, இதெல்லாம் தேவையே கிடையாது. இது நீங்கள் இங்கிலீஷில் உண்டான ஸ்க்ரீன் பிளே மெத்தடையும் நான் பார்த்து படித்து கிளாஸ் எடுத்துருக்கிறதுனால அது இடத்தினுடைய டிஸ்கிரிப்ஷன், அது ஒரு நாவலில் எழுத வேண்டிய விஷயம். அந்த இடத்த நீங்கள் வர்ணனை பண்ணியே எழுதிக்கிட்டு பவுன் ஸ்கிரிப்ட்னு சொன்னீங்கன்னா உங்களையும் நீங்கள் ஏமாற்றிக்கிறதா அர்த்தம். இது இடத்தினுடைய லொக்கேஷனுங்கிறது, லொக்கேஷனை நீங்கள் கதையை ரெடி பண்ணிக்கிட்டு லொக்கேஷனை பார்த்து அது கேமராமேனை கூட்டிகிட்டு போய் எந்த சீனை எங்கே எடுக்கலாங்கிறது, அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்கிரிப்டுங்கிறது, அதுக்கப்புறம் மார்க் பண்ணுறது. இப்போ நான் இந்த உட்காந்ததுக்கப்புறம் இது க்ளோஸா, மிட் ஷாட்டா, என் கூட இன்னொருத்தர் உட்காந்துருக்கிறாரா, அவங்க 2 பேருக்கு 2 ஷாட் எடுக்கிறோமா, அல்லது சஜஷன் எடுக்கிறோமா, அல்லது க்ளோஸ்அப் கட் பண்ணுறோமாங்கிறது மேக்கிங்.
அதை நீங்கள் இப்போவே போட்டு குழப்பாமல் கதையை எடுத்து தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் திரைக்கதையை சீன் ஆர்டரில் இன்னொருத்தர் கூட கமெண்ட்டில் என்கிட்ட கேட்டார், ஃபோன் நம்பர் கொடுத்தேன், ஃபோன் பண்ணி பேசினார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் ஒரு படத்துக்கு எத்தனை சீன் திரைக்கதை வரலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு இலக்கணம் இல்லை. எந்த ஆள்கள் சொன்னாலும் தவறாக சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க. ஒரு படத்துக்கு இவ்வளோ தான் சீன் வரணுங்கிறதெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அது சிட்ஃபீல்டாக இருக்கட்டும், பாடம் எடுக்கும்போது கூட நீங்கள் புஸ்தகங்கள் படித்தா கூட 60 சீனில் ஒரு படத்தை நீங்கள் சொல்லி ஆகணும், 15 நிமிஷத்தில் சொல்லி ஆகணும், 15 சீனில் சொல்லி ஆகணுங்கிறதில்ல. ஷார்ட் ஸ்டோரி எப்படி எழுதுகிறோம், நாவல் எப்படி எழுதுகிறோம், பெரிய மெகா சீரியலுக்கு எப்படி எழுதுகிறோங்கிறது எழுத்தில் வித்தியாசப்படும். அப்போ நீங்கள் இந்த டியூரேஷனுங்கிறது படத்தினுடைய டியூரேஷன் தான். 2 மணி நேரம், 2.25 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் படம் எடுக்கிறோன்னா அதுக்கு தகுந்தபடி சீன் கூடும். ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுக்குறேன் பாருங்கள். ஒரு ஒரு பெரிய கதைக்கு நீங்கள் சின்ன சீனில் கூட அவ்வளோ பெரிய கதையை சொல்ல முடியும், அதான் ஸ்க்ரீன் பிளே. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன ஒரு த்ரெட்டை வச்சுக்கிட்டு அது ஒரு ஃபுல் படத்துக்கு இழுக்க முடியும். அப்போ ஸ்க்ரீன் பிளேங்கிறது ஸ்ட்ரெச் ஆகும், சுருங்கும், நீளும். அப்போ அந்த ஸ்க்ரீன் பிளே நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு சீனும் இந்த கதைக்கு தேவையான்னு யோசிச்சு நீங்கள் அதை ஆர்டர் பண்ணிக்கிட்டு வரும்போது அந்த சீன் 60 சீனாக இருக்கலாம், 70 சீனாக இருக்கலாம். சீனை வச்சுக்கிட்டு நீங்கள் குழம்பாதீங்க. அதுக்கு தான் இங்கிலீஷில் நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்கிறது என்னென்னா, எடிட் த ஸ்கிரிப்ட் நாட் த மூவி அப்படின்னு ஒரு பெரிய ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் சொன்னார். அதுக்கு ஸ்கிரிப்டை தான் எடிட் பண்ணணும். அதுக்கப்புறம் படத்தை எடுத்து அதுக்கப்புறம் கொண்டு போய் நீங்கள் எடிட்டர்கிட்ட கொடுக்கும்போது தான் இது வேணுமா சார், இந்த சீன் இதுக்கு க்ளோஸ் போட்டுட்டு வந்துடுவோமா, இந்த டைலாகை கட் பண்ணலாமா, இது விஷுவலில் இவ்வளோ பெரிய டைலாக் வேண்டாமேம்பாங்க. ஏன்னா டைலாக் ஓரியன்டாகவும் பாட்டாகவும் இருந்த சினிமா இண்டஸ்ட்ரி விஷுவலுக்கு வந்துருச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சு விஷுவலுக்கு வந்து. அது இப்போ போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள இளம் இயக்குநர்கள்லாம் நிறைய புழுகுறாங்க. அதெல்லாம் இல்லை. ஸ்ரீதர் காலத்திலேயே டைலாக்ஸ் கம்மியாக வந்துருச்சு. பாலச்சந்திரை விட டைலாக்கை முதல்ல கம்மியாக எழுதுனது மணிரத்னம். இப்போ வர்றவர் அந்த காலத்திலேயே டைலாக்கை கம்மியாகவும் விஷுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஃபீலிங்குக்கும் எக்ஸ்பிரஷனுக்கும் அந்த எமோஷனுக்கும் அந்த மியூசிக்கோடு சேர்த்து அந்த காட்சியை புரிய வச்ச காலம் ஸ்ரீதர் காலத்திலே வந்துருச்சு. மற்றவங்களாம் டைலாக் பக்கமாக அதே பீரியடில் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் ஒரு சீனை விஷுவலில் ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது, ஆனால் பக்கமாக வசனத்தில் ஜெயித்தவர். பாலச்சந்தரே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் படம் மேக்கிங் விஷுவல்ஸ் என்ன அருமையாக பண்ணியிருக்கிறாரு அப்படின்லாம் அவருக்கு ஒரு பேர் வரலை. ஸ்கிரிப்டில் தான் அவர் ஜெயித்தார். அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு தான் மேக்கிங். ஸோ எடிட் த ஸ்கிரிப்ட் நாட் த மூவி. அப்போ நீங்கள் ஸ்கிரிப்டை முதல்ல எடிட் பண்ண பழகணும். தட்ஸ் கால் ஸ்க்ரீன் பிளே. ஒரு கதையை எடுத்துக்கிட்டு இந்த காட்சிகள் எவ்வளோ காட்சியில் அதை நீங்கள் சொல்லலாம்னா நீங்களும் அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிடாதீங்க. ஒரு படத்தில், ஒரு தமிழ் படத்தில் பூவை பூச்சோடவாங்கிற படத்தில் வெறும் 45 சீன் தான். நான் எண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். 45 சீனில் ஒரு கதையை சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கே கதாபாத்திரங்கள் ஒரு பாட்டி, ஒரு பேத்தி. அந்த அப்பாவை வெறுத்து போன அந்த பாட்டி தன் மகளை கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் தன்னுடைய மருமகனை ஏற்றுக்காத ஒரு பாட்டிக்கு ஒரு பேத்தி வாரா. ரொம்ப வருஷம் கழித்து தன்னுடைய பாட்டியை பார்க்க வாரா. அந்த 2 கதாபாத்திரங்கள் தான் மெயின். படம் பூரா அந்த 2 கதாபாத்திரம். அதுக்கு என்ன காரணம்னா, அதை டைரக்ட் பண்ண ஃபாசில் இஸ் அ மலையாளி. மலையாளத்தில் அந்த ட்ரெண்டு இன்னைய வரைக்கும் தான் இருக்குது. உங்கள் ஸ்க்ரீன் பிளேயில் அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் ஒரு எத்திக்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. எக்ஸப்ட் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஈவன் ஹிந்தியில் ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே இல்லை. அவங்க எதை வேணாலும் உடைப்பாங்க. ஆனால் பிகினிங்கில் இருந்து ஒரு கதையை எப்படித்தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு அந்த காலத்தில் தமிழில் இருந்த மாதிரி மலையாளத்தில் இன்னைய வரைக்கும் இருக்குது. இவ்வளோதான் கதை. அவர் ஃபாசில் என்ன பண்ணுறாரு, இந்த 2 பேர் தானே மெயின். இதை வச்சு தான் நீங்கள் சீன் பண்ணணும். உங்களுக்கு சீன் பண்ண தெரியலைங்கிறதுக்காக ஏகப்பட்ட கதாபாத்திரங்களை உள்ளே நுழைச்சி, அந்த பாட்டிக்கு ஒரு தாத்தா இருந்தார், அங்கே ஒரு சமையல்காரர் இருந்தான், ஒரு வேலைக்காரர் இருந்தான், இந்த நதியான்னு ஒருத்தி வரா, பூவை பூ, அவள் கூட ஒரு பாய் ஃப்ரெண்டு வரான், அதெல்லாம் சொல்லலை. பக்கத்தில் ஒரு எஸ் வி சேகரை போட்டு ஒரு காமெடி பண்ணாங்க, சொல்லலை. அது உங்களுடைய சாய்ஸ். மகாபாரதத்தை எடுக்கும்போது ஒரு 4-5 கதாபாத்திரம் பத்தாது. பாண்டவர்கள் மட்டும் பத்தாது. அங்கே கௌரவர்கள் வேணும், துரியோதனன் வேணும், அப்புறம் அங்கே அந்த அர்ஜுனனுக்கு ஒரு காதலி வேணும், அப்புறம் பீமனுக்கு கல்யாணம் ஆனது அது எங்கே இருக்குது, அப்புறம் துரியோதனனுடைய வாழ்க்கை என்ன, அப்புறம் பாஞ்சாலிங்கிறது யார், இவ்வளவு கதைகள் மகாபாரதம். அந்த கதையை நீங்கள் ஒரு 4 கேரக்டர் 5 கேரக்டருக்குள்ளே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சின்ன கதை, ஒரு கதாநாயகன் ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். ஒரு கதாநாயகன் ஒரு மேக்கப் மேன். அவன் வாழ்க்கைக்கு போராடுறான். போராடி அவனுக்கு வாழ்க்கை, அவங்க அப்பா பெரிய மேக்கப் மேன், ஆனால் அவன் வாழ்க்கையில் போராடி அவனால் பெருசாக வர முடியலை அப்படின்ன உடனே என்ன செய்யலாங்கும் போது அவன்கிட்ட ஒரு வில்லன் வரான். அந்த வில்லன் ஊரில் இருக்கிற விஐபிகள் மாதிரியே அவனை
மோல்டு பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணுவாங்களே, கமல் பண்ணுற இல்லையா தசாவதாரத்தில், அந்த மாதிரி அந்த ஆர்டிஸ்ட்டை அவன் யார் ஒரு விஐபி இருக்காங்களோ மிகப்பெரிய ஆள், அவங்க மாதிரி மேக்கப் போட்டு இவன் போய் தப்பு செய்யலாம். இவன் செய்கிற தப்பு பூரா அந்த பிரபலமான ஆளுக்கு பழி வாங்கப்படுறான். இவன் தான் பழி வாங்குறான். ஒரு பிரபலமான விஐபியோ அரசியல்வாதியோ ஒரு யாரையோ ஒரு நடிகனையோ ஒரு பிஸ்னஸ் மேனையோ அதே மாதிரி மேக்கப் அப்படியே மோல்டு பண்ணி இந்த மேக்கப் எனக்கு ஒரு நல்ல சம்பளத்தையும் கொடுத்து அந்த மேக்கப்பில் இவன் தப்பு செய்யறான். அந்த தப்பு பூரா அவனுக்கு பேர் போகுது. ஏன்னா அவனை பழி வாங்குறான். இது வந்து ஒரு புதிய இது ஒரு புது நாட்டு. இது ஆக்சுவலாக வின்சிடாங்கிற ஒரு பெங்கால் படம். அதில் என்னன்னா அவன் எப்படி பழி வாங்குறான், கடைசியில் அந்த அவன் முகத்தை மாற்றி 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 பழி வாங்கும்போது என்ன கிளைமேக்ஸ் அப்படிங்கிறத படம் பார்த்து தான் நீங்கள் சொல்ல முடியும். கதையை நான் ஒவ்வொரு படத்தினுடைய கதையை ஃபுல்லாக இங்கே சொன்னேன்னா பாடம் போயிடும். இப்போ அதில் 2 கேரக்டர் தான், ஒரு மேக்கப் மேன், ஒரு வில்லன். அதாவது அவன் தான் ஆன்டி ஹீரோ. ஒரு வில்லன் ஹீரோ, அவனுக்கு மேக்கப் போடுற ஒரு மேக்கப் மேன். வின்சிடாங்கிற அந்த பெங்கால் படம். அந்த படத்தை நான் பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டேன். 2 கதாபாத்திரத்தை வச்சு படம் கூட ஒரு காதலி வச்சுருக்காங்க. அந்த மேக்கப் மேனுக்கு ஒரு காதலி. அவள் வந்து பின்னால் எப்படி ஏமாற்றப்படுறா அந்த வில்லனாலங்கிறது ஸ்க்ரீன் பிளேயினுடைய ஸ்ட்ரென்த்து, கிளைமேக்ஸ். அப்படி இல்லை, நீங்கள் ரைட்டராக இல்லைன்னா ஒரு நல்ல ரைட்டர்ஸு, சீனியர் பீப்புள், எங்களை என்ன வச்சுக்கணும்னு சொல்லலை, உங்களுக்கு கதையறிவு உள்ளவங்களை வச்சு, இல்லை உங்களுக்கே அந்த கதையறிவு இருந்தால் ஒரு ஸ்க்ரீன் பிளேயை கரெக்டாக பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நடிகர்களை அதுக்கு யாருங்கிறத தேர்ந்தெடுங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பயிற்சியில் என்ன சொல்ல போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கதாபாத்திரங்களை குறைங்க, ஸ்க்ரீன் பிளேயை எடிட் பண்ணுங்கள், குறைச்சிருங்க. இப்போ ஒரு திரைக்கதை அமைந்ததுக்கு அப்புறம் அந்த திரைக்கதையில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரே எபிசோடில் எல்லாம் சொல்லிட முடியாது. ஒரு திரைக்கதையில் ஒவ்வொரு ஜானராக நான் சொல்கிறேன். பின்னால் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒரு மர்டர் மிஸ்ட்ரிக்கு எப்படி ஸ்க்ரீன் பிளே அமைக்கிறாங்க, ஒரு லவ் சப்ஜெக்ட்டு, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டு, இதுக்கெல்லாம் எப்படி ஸ்க்ரீன் பிளே அமைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆத்தென்டிக்காக நான் படித்ததையும் வச்சு சொல்கிறேன். ஆனால் இந்த பயிற்சி இந்த எபிசோடை முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு தாரகம் வந்துடுற மாதிரி ஒன்று நான் கிளாஸில் சொல்கிறேன். அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவும். கிட்டத்தட்ட ஒரு 4 விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுங்க. இது எந்த புஸ்தகத்துலையும் எழுதலை, ஆங்கில புத்தகங்களில் கூட எழுதலை, யாரும் பாடம் எடுக்கிறவங்க கூட இதை சொன்னதாக தெரியல. நான் சொல்கிறது என்னென்னா, முதல்ல நிறைய படம் பார்க்கணும், நிறைய படிக்கணும், அதுக்கப்புறம் நிறைய கேட்க பழகணும், அதுக்கப்புறம் அதை நீங்கள் எக்ஸிக்யூஷன் கொண்டு வரணும் ஆக்ஷனில். இப்போ நிறைய படம் பார்க்கணும். எனக்கு படம் பார்க்குற வசதி இல்லை சார், நான் எப்படி சார் நிறையா படம் பார்க்க முடியும்? நெட்ஃப்ளிக்ஸில் அமேசான்லாம் பணம் கட்ட வேண்டியது இருக்குது, என்னால் பார்க்க முடியாது. சரி, நிறைய படிங்க. சார் என்னால் படிக்க முடியாது சார், புஸ்தகம்லாம் வாங்க வசதி இல்லை சார், பழைய காலத்து புஸ்தகங்கள்லாம் எங்கே கிடைக்குது, பழைய புஸ்தக கடையில் அவ்வளோ இன்கம் இல்லை. சரி, அதை விட்டுருங்க. நிறைய கேட்க பழகுங்க, அது ஈஸி. அனுபவம் உள்ள ஆள்களோட போய் நீங்கள் உட்காந்து அந்த கதையை பற்றி உங்கள் கதையவே சொல்லாமல் ஏதாவது ஒரு படத்தினுடைய கதையை எடுத்து அதில் உள்ள ப்ராஸ் அண்ட் கான்ஸ், அது ஏன் சார் இப்படி சக்ஸஸ் ஆச்சு டிராகன், இந்த படம் ஏன் சார் பெருசாக போகல, நல்லா தானே இருந்தது இந்த படம், அது என்ன ஃப்ளாப்புக்கு காரணம், அல்லது உங்கள்கிட்ட இருக்கிற கதையில் இதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு அந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணும்போது ஒரு குரு, ஒரு வாத்தியார் மாதிரி நாங்கள்லாம் சொல்லும்போது அதை கேட்கணும். கேட்டு சண்டை போடாமல், ஆர்கியூ பண்ணாமல், பிடிவாதம் பண்ணாமல், ஏன் இப்படி சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு ஆடியன்ஸ்னு வச்சுக்கிடுங்க, குருவும் இல்லை வாத்தியாரும் இல்லை, என்னை மாதிரி எவ்வளோ ஆடியன்ஸ் அதை கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் படத்தில் சொல்லி ஆகணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நிறையா படம் பார்க்கணும், நிறையா படிக்கணும், இல்லைன்னா நிறைய கேட்கணும். இப்போ அதுக்கப்புறம் என்னென்னா ஃபைனலாக ஒன்று சொல்லிடுறேன், நிறைய யோசிக்கணும். யோசித்ததெல்லாம் எழுதக்கூடாது, நிறைய எழுதணும், எழுதுனதெல்லாம் எடுக்கக்கூடாது, நிறைய எடுக்கணும், எடுத்ததெல்லாம் வைக்கக்கூடாது.